அடுத்த 1 மணி நேரத்துலேயே அவரை சஸ்பெண்ட் பண்ண 1 மணி நேரத்துலேயே நாங்களும் டிவிலலாம் பார்த்தோம். பாட்டிலாம் வச்சுக்கிட்டு மது வந்து இதில் விற்கிறது சட்டவிரோதமான செயல்பாடுகள். அந்த அதிகாரி வந்து கிட்டத்தட்ட 700 சில்லற வழக்குகள் பதிவு செய்திருக்காரு. ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க மும்மொழியை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பேசுறது அவங்க பண்ண முடியாதுங்களா? அவங்க பேசுறது பேசலாம். அவங்க இந்தியா பூரா இருக்கிறதுனால அவர் பிஜேபியில் பேசியிருப்பாங்க. தெரியும், மக்கள் எப்படி பார்ப்பாங்க? நம்ம சுகாதார அமைச்சர் அப்படி தான் பேசுவார். அவர் எதை தான் சரியாக பண்ணார்? அவர் பண்ண வேண்டியதெல்லாம் விட்டுட்டார். இதுக்கு சம்மந்தம் இல்லாத சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த கிட்னி இப்போ நீங்கள் வந்து தனலட்சுமி சீனிவாசன் ஒரு மருத்துவமனை பேரை சொல்கிறாங்க பெரம்பலூரில். அதோட அவருடைய ஓனருடைய சன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். நிறைய இந்த மைக்ரோ லோனு எல்லாருமே வந்து சின்ன சின்ன லோன் எல்லாம் வாங்கிட்டு அதை கட்ட முடியாது கஷ்டப்படுறான். அவன் தான் இதை புஷிட்டு போகிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உன்னால் கடன் கட்ட முடியாது, உனக்கு நல்லா இருக்கணும், இனிமேல் வேலையும் கிடைக்காது, வா கிட்னியை கொடு. அதனால் வந்தவங்க எல்லாருமே அடுத்த இனிமேல் நம்ம ஆட்சி வராது, இருக்கக்கூடிய இந்த 6 மாதத்தில் 1 வருஷத்தில் என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னு விட்டு பூந்து அவங்களும் அனாவசியமாக பண்ணுறது. இது வந்து முழுக்க முழுக்க இந்த அரசினுடைய தோல்வி. அங்கே தினம் தினம் போராட்டம் நடக்குது. மக்களே தானாக வந்து போராடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலில். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா திறமையற்ற ஒரு நிர்வாகம் இன்றைக்கி செயல்படுது. திறமையான அதிகாரிகளால் செயல்பட முடியல. இந்த மாதிரி கள்ளத்தனமான வியாபாரத்தை இந்த அரசு வந்து தடுக்கணும்னு நினைக்கல. நடந்ததுன்னா அந்த அதிகாரி நல்ல அதிகாரி விட்டுருக்கணும். அவரை ஏன் சஸ்பெண்ட் பண்ணணும்? அவர் வந்து அவருடைய மன உளைச்சல் அவர் கேட்குறாரு, என்னுடைய வண்டியை பிடிங்கிட்டு இந்த மாதிரி என்னை நடக்க விட்டாங்கன்னு சொல்கிறாரு. உடனே முதலமைச்சர் அதை தலையிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துக்கணும் விட்டு நீ எப்படி டிவியில் பேசின? மக்களுக்கு வந்து ரொம்ப வெறுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் இன்றைக்கி வந்து நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுப்போம்னு சொல்லி தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அதை பற்றி பேசலை. ஆனால் 3 டைம் வந்து கரண்ட் பில் ஏறி போச்சு. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அதிமுகவை சார்ந்த கமலக்கண்ணன் ஐயா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார், இபிஎஸ் வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் வந்து ரொம்ப எழுச்சியாக என்னுடைய பிரச்சாரத்துக்கெல்லாம் வராங்க, மக்களோட கூட்டம் வந்து என்னை வந்து இங்கே திமுகவுக்கு எதிராக ஒரு அலையாக வீசு அப்படி பேசியிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்குறது? உண்மையை சொல்லியிருக்காரு அவர். என்ன நீங்களே பப்ளிக்காக பார்க்குறீங்க, நல்ல க்ரௌடு எல்லா இடத்துலையும் வராங்க. ஒரு கூட்டத்தை விட இன்னொரு கூட்டம் அதிகமாக இருக்குது. நிறைய அதாவது வந்து என்ன இருக்கோ அதை பேசுகிறாரு. அதாவது வந்து இட்டி கட்டி இதுக்கு வந்து ஒரு வசனம் பேசுகிற மாதிரி அப்படிலாம் இல்லாமல் என்ன பொதுமக்களுக்கு செய்யணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம், செய்யாது. இவங்க இந்த அரசு செய்கிறோன்னு சொல்லி செய்யாத விட்டது. நாங்கள் செய்ததெல்லாம் எதை வச்சு அவருக்கே உள்ள பாணியில் பேச ஆரம்பிக்கிறாரு. அது மக்களும் விரும்புகிறாங்க. நல்ல ஆரவாரமாக கூட்டம் கூட்டிகிட்டு இருக்குது. கூட்டத்தை நம்ம வந்து டிவியில் பார்க்குறோம், மக்கள் வந்து பேசுகிறத பார்க்குறோம். ஆனால் அந்த கூட்டம் வந்து காசு கொடுத்து தான் கூட்டப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. புதுக்கோட்டையில் வந்து நிறைய அமௌண்ட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதாவதுங்க, மக்கள் வந்து தானாக எழுச்சியாக வராங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் ஒரு வாகன வசதி அது இதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இல்லைன்னு நாங்கள் ஒன்றும் பொய்யை சொல்லி வண்டி கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஆட்களுக்கே காசு கொடுக்குறாங்க அப்படின்றத அப்படி இருக்காது. அது வந்து தவறான தகவலாக இருக்குது. எத்தனையோ பேர் இப்போ பணம் வந்து ஒரு நிகழ்ச்சி, அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்குது, அவங்க வந்து இப்போ நேற்று நான் டிவியில் கூட நான் அதை பார்த்தேன். அங்கே பேனர் வச்சுருக்காங்க, கட்சிக்காரங்க வேலை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது வந்து வண்டி வாடகை அது போக்குவரத்து ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ வழிய பொதுமக்கள் வந்து எழுச்சியாக வராங்க. நீங்கள் பணம் கொடுத்து வாங்கும்போது கூட இந்த அளவுக்குலாம் எழுச்சியெல்லாம் வரவே மாட்டாங்க. நம்ம என்ன ₹1,00,000 கொடுத்துட போகிறாங்க? அதனால் மக்களுக்கு அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து இவருடைய பேச்சை கேட்க வராங்க. அவர் பொதுச்செயலாளர் ஏற்றுக்கிட்டதுனால ஒரு பொதுச்செயலாளர் வந்திருக்காரு நம்ம பகுதிக்குன்னு சொல்லி மக்கள் தானாக வந்து பார்க்க வராங்க. அந்த மாதிரிலாம் எந்த விதமான தவறான எண்ணத்தோட, அதாவது வந்து இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரச்சாரமாக செய்கிறாங்க. உண்மை என்னென்னா மக்கள் வந்து எழுச்சி, ஆட்சி மாற்றம் வரப்போகுது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதனால் வந்து எங்கள் பொதுச் செயலாளரை பார்க்க மக்கள் தானாக வந்து கூடி வர கூட்டம் தான். அவங்களுக்கு வாகன வசதி அது மாதிரி போக்குவரத்து எங்கள் ஒன்றிய செயலாளர் யாருன்னா பண்ணி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் இல்லை, அவங்க பண்ணியிருக்கலாம். ஒன்றிய செயலாளர் வந்து ஏன்னா என் ஒன்றியத்துலேருந்து 200 பேர் வந்தாங்க, 300 பேர் வந்தாங்கன்னா அவங்களாம் கார் வச்சுருக்கோம், யாரும் வண்டி வச்சுருக்கோம், பைக் வச்சுருக்கோம். அது சின்ன கட்சி தம்பி மாதிரிலாம் வந்துடுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த வேனில் ஏற்றிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ஏதாவது வாடகை கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஏதாவது வேறு, அதாவது வந்து ஆட்களை அவரை பார்க்க வர்றதுக்கு காசு கொடுத்து கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்த மாதிரி ஏதாவது வசதிகள் பண்ணி கொடுத்துருப்பாங்க.
காவல்துறையில இருக்கிற அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்காம நேர்மையான அதிகாரிகளா இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ நேர்மையான அதிகாரிகள வந்து கவர்மெண்ட் வந்து பாதுகாக்க தவறிடுச்சு. அதனால இப்போ என்னன்னா, இப்போ சுந்தரேசன் ஒருத்தர் வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அவரு முக்கியமான விஷயம் எதுக்காக பார்த்தாருன்னா, மது வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்து நம்ம வெளிய வச்சு விக்கிறத வந்து தடுத்திருந்தாரு. இப்போ அவர வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் மது வந்து வெளிய வச்சு தைரியமா விக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்றாங்க? அடுத்த 1 மணி நேரத்திலேயே அவரை சஸ்பெண்ட் பண்ண 1 மணி நேரத்திலேயே நாங்களும் டிவிலலாம் பார்த்தோம். பாட்டிலா வச்சுக்கிட்டு மது வந்து இதில விக்கிறது. சட்டவிரோதமா சட்டவிரோதமான செயல்பாடுகள். அந்த அதிகாரி வந்து கிட்டத்தட்ட 700 சில்லற வழக்குகள் பதிவு செய்திருக்கார். அந்த அமலாக்க இதுக்கு போனதுக்கப்புறம். அவர் வந்து இந்த கடத்தல் இது இருக்கிறதுனாலயா, சாராய கேஸ பிடிக்கிறதுல அவர் அவ்வளோ திறமையா செயல்பட்டுருக்கார். சென்னையில இருக்கும்போது கூட நல்லா பண்ணாருன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும், பாட்டில வந்து அதிகமா விக்கணுன்றதுல தெளிவா இருக்காங்க. நீ எந்த விதத்தில வித்தாலும் சரி, பாட்டில் விக்க தானே அவங்களுக்கு அதோட பாட்டில் கமிஷன். விக்கும்போது டாஸ்மாக் மூலியமா தவிர கவர்மெண்ட்டுக்கா வருமானம் வரும். எடுத்துட்டு கவர்மெண்ட் போய் அப்படி கிடையாதுங்க. இப்ப அவங்க தான் வந்து நீங்க சொல்றீங்கல்ல, நீங்களே இப்போ ஒரு கேஸ் ஒண்ணு 1000 கோடி, 2000 கோடின்னு அமலாக்கத்துறை போட்டாங்க. ஃபேக்ட்ரிலேருந்தே நேரா வருது. நான் டாஸ்மாக் மூலியமா 5000 பாட்டில் வித்தா, அவன் தனியா ஒரு 1000 பாட்டில் வித்தானா, அவங்க லாபம்னு அவங்க நெனைக்கிறாங்க. உண்மை என்னன்னா, இத வந்து இந்த மாரி கள்ளத்தனமான வியாபாரத்த இந்த அரசு வந்து தடுக்கணும்னு நெனைக்கல. நடந்ததுன்னா அந்த அதிகாரி நல்ல அதிகாரி விட்டுருக்கணும். அவர ஏன் சஸ்பெண்ட் பண்ணணும்? அவர் வந்து அவருடைய மன உளைச்சலு, அவர் கேட்குறாரு, என்னுடைய வண்டிய புடுங்கிட்டு இந்த மாரி என்ன நடக்க விட்டாங்கன்னு சொல்றாரு. இது ஒரு முதலமைச்சருடைய துறை. அவர் கையில இருக்கிற உள்துறை. உடனே முதலமைச்சர் அத தலையிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துருக்கணும்னு விட்டு, நீ டிவியில பேசின? அப்படின்றதுக்காக அவர சஸ்பெண்ட் பண்ணது எந்த விதத்தில நியாயம்னு இப்ப தெரியல. நம்ம காவல்துறை டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா, அங்க வந்து நம்ம காவலர்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு பார்க்குறாங்களோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, உயர் அதிகாரிகளா இருக்கிறவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட எல்லாரையும் சரிசமமா பார்க்கணும். உங்கள ஒரு பார்வை, என்ன ஒரு பார்வை பார்க்கக்கூடாது. 2வது இந்த காவல்துறைய பொறுத்தவரையிலும் ஒரு சிலர்கள் தவறானவர்கள் இருக்கலாம். நம்ம அத எதிர்பார்க்க முடியும். ஆனா எல்லாருமே தவறானவங்க கிடையாது. நல்லா ஒர்க் பண்றவங்க நெறைய பேர் ஆனா இருக்காங்க. அந்த ஹானஸ்ட்டா இருக்கிறவங்க. அந்த அந்த வேலைய காக்கி சட்டைய அவங்க விரும்பி போட்டவங்கலாம் நெறைய பேர் அந்த இருக்காங்க. வேலைய கரெக்ட்டா வாங்க வேண்டியது முதலமைச்சரோட வேலை தானே! அவருடைய துறை. அத வந்து விட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அவருடைய முதலமைச்சருடைய துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள், நேரடியா இருக்கக்கூடிய செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி முதற்கொண்டவங்க, நேரடியா இந்த மாரி விஷயங்கள தலையிட்டு இத வந்து சரி பண்ணியிருக்கணும். அத பண்ணாத விட்டது தவறான தகவலு. இதனால வந்து அதிகமா வந்து நல்ல அதிகாரிகளுக்கு வேலை செய்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். என்னடா அவ்வளோ பெரிய ஆளையே அவர் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. அவருக்கு இவ்வளவு தொந்தரவு அப்ப குடுத்தாங்க. நாமளும் வளைஞ்சு குடுத்து தான் போகணுமா? அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா திரும்ப வந்து சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சீர்குலைந்து போச்சுன்ட்டு எங்க பொதுச்செயலாளர் ஒவ்வொரு கூட்டத்திலயும் பேசுறாரு. இன்னைக்கு எடுத்தீங்கன்னா, கொலை நிறுவனம். அதாவது எவ்வளோ தளவு நடக்குது. நேத்து பாருங்க, அறந்தாங்கிக்கு பக்கத்துல 2 அண்ணன் தம்பி 2 பேர வெட்டி கொன்னுருக்காங்க. இதெல்லாம் வந்து அங்க தான் அந்த அடுத்த இவரு பேசிட்டு போறாரு. எங்க பொதுச்செயலாளர் போயிட்டு போறாங்க. அடுத்த நாள் இது மாரி நடக்குதுன்னா, அப்போ வந்து அத பேசுனாருன்னா, அது உண்மைய பேசுறாரு. நம்ம இப்ப திருவள்ளூர் எடுத்துக்கிட்டா, அங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. இந்த கேஸ கூட இன்னும் அந்த யார் வந்து பாலியல் அவனுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. ஆனா இன்னுமே அவர கண்டுபிடிக்கல. 1 வாரத்துக்கு மேல ஆகுது. நம்ம அதுதாங்க இந்த போலீஸ் காவல்துறை வந்து தன்னிச்சையா செயல்படணும். அவங்க அது மாரி பண்ணல. இப்போ கூட நாங்க இன்னொரு போராட்டத்துக்கு லாரி உரிமையாளர் சம்மேளனம் அங்க வந்து கும்மிடிப்பூண்டியில அந்த டோல்கிட்ட இது பண்ணணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். இந்த டோல் எல்லாம் இந்தியா பூரா நீக்குறாங்க. தமிழ்நாட்டில 22 டோல் இருக்குது, நீக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க வர 29ஆம் தேதி. அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி லெட்டர் குடுத்து அந்த மேடம் வந்து டிஎஸ்பி மேடம் லேடி இருக்காங்க. ஓகே சார். அவங்க வந்து அதுக்கு வந்து இன்னும் பர்மிஷன் குடுக்கல இன்னைக்கு வரைக்கும். இப்போ கூட வந்து அங்க தான் வெயிட் பண்றாங்க. இந்த போராட்டமே நடந்தானே மக்கள்கிட்ட போய் சேரும். நம்ம போராட்டத்த எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதான் அந்த போராட்டத்த தடுத்துக்கிறதுக்கு தான் தெளிவா இருக்குதே ஒழிய, இது வந்து நியாயமான கோரிக்கைகள். 10 அம்ச கோரிக்கை வச்சு ஒரு லாரி ஃபெடரேஷன் வந்து தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு செயல்படணும்னு வருது. அதுக்கு வழி விட மாட்றாங்க. அவங்களுக்கு எண்ணங்கள் வந்து இந்த மாரி அப்படி இருந்து இதையா தடுத்தியா அதையும் பண்ண முடியல. இத கண்டுபிடிக்கவும் முடியல. அங்க தினம் தினம் போராட்டம் நடக்குது. மக்களே தானா வந்து போராடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, திறமையற்ற ஒரு நிர்வாகம் இன்னைக்கு செயல்படுது. திறமையான அதிகாரிகளால செயல்பட முடியல. ஏன்? திறமையான அதிகாரிகள செயல்பட விடல. திறமையற்ற நிர்வாகம் இருக்கிறனால, அவங்கள கண்டறிஞ்சு இவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கணுன்ற எண்ணம் இல்ல. நீங்க இப்ப சொல்லும்போது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை நெறைய இருக்கு. கொள்ளை நெறைய நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து வீட்ல இருந்து கொள்ளையடிப்பாங்க. இப்ப வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புகள கொள்ளையடிக்கிற அளவுக்கு தமிழ்நாடுல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து எல்லாமே அதாவது கிட்னி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய தவறுகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கூட பார்த்தோம் கொஞ்சம் முன்னாடி வந்து குழந்தைய வந்து வியாபாரம் பண்ணிருக்காங்க. அம்பத்தூர் பகுதியில டிவில வருது. ப ப சின்ன குழந்தைய ரூ. 10,00,000 வியாபாரம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து உறுப்பு மாற்று வியாபாரத்த பெருசா பண்றாங்க. இந்த மாரி குழந்தைகள திருடி அது வந்து திருட்டே இல்ல. அது வந்து ஒரு முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுறாரு. நம்ம சுகாதார அமைச்சரும் அப்படிதான் பேசுவாரு. அவரு எத தான் சரியா பண்ணாரு? அவர் பண்ண வேண்டியதெல்லாம் வுட்டுட்டாரு. இதுக்கு சம்மந்தம் இல்லாத சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது உடனடியா நடவடிக்கை எடுத்து, அந்த கிட்னி இப்ப நீங்க வந்து தனலட்சுமி சீனிவாசன் ஒரு மருத்துவமனை பேர சொல்றாங்க பெரம்பலூர்ல. ஆமா. அவருடைய ஓனருடைய சன் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு.
ஒரு திமுகவுடைய திராவிட ஆனந்தன். ஆமாம் அவர் இருக்கார், அவருடைய மருத்துவமனையில் இது நடந்தது. உடனே நீங்கள் என்ன பண்ண, அப்போ எவ்வளோ பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, இத்தனை பேருக்கு எங்கேருந்து கிட்னி கிடச்சிது அப்படின்றத பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? சும்மா பெயரளவுக்கு நீங்கள் இனிமேல் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, இது ஒரு இதுவாக நடவடிக்கை. அது மற்றதெல்லாம் இருந்தாக்கா உடனே சீல் வைக்கிறீங்கல்ல. ஒரு இது இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம ஆயுர்வேதிக் டாக்டர் தப்பாக பண்ணால் உடனே பூட்டை பூட்டிடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் தவறு நடந்தால் அதை சரி பண்ணக்கூடாது? அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுக்கு காரணம் வந்து இந்த அரசு வந்து செயல்படவில்லை. சுகாதாரத்துறை அமைச்சருக்கு இதை பற்றி தெரியாது. எங்கள் இதுலேயும் வந்து ஆட்சியிலையும் சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்தார், தம்பி விஜயபாஸ்கர். வந்து அவ்வளோ அருமையான முறையில் அந்த கொரோனாவை சமாளித்தார். அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய இந்தியா உலகத்திலே இல்லாத ஒரு வியாதி வந்தப்போ அந்த 2 வருஷம் கடுமையாக பணி செய்து கொரோனாவை தடுத்தாங்க, நல்லா வச்சுருந்தாங்க. 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கிட்டு வந்தார். 7.5% கொடுத்ததுனால இன்றைக்கி மாணவர்கள் வந்து இத்தனை பேர் வந்து மருத்துவம் படிக்கிறாங்க. இதெல்லாம் செய்தது அதிமுக ஆட்சியில். இந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்க? சும்மா ஏதாவது 10 இது வந்து இதை தடுக்கிறோம், அதாவது நீட்டை தடுக்கிறோம்னாங்க. நீட்டு வந்து தடுக்கிறோம், இதை தடுக்கிறோம், ரகசியம் தெரியும்னு சொல்கிறாங்களோ, எதுவுமே பண்ணலை. சரி, இப்போ இந்த விஷயத்துல இப்போ இந்த கிட்னி திருட்டு விஷயத்துல எடுத்துக்கிட்டா, அந்த மக்கள வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஒரு பண தேவை இருக்குன்னா, நான் போய் ஏதாவது வேலை செய்வேன், எங்க கடன் வாங்குவேன். இப்போ வந்து கடன் வாங்குறதுக்கு நெறைய கடன் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து உடல் உறுப்பே வந்து விற்கிறான். அந்த அளவுக்கு மக்கள் வந்து குன்றிட்டாங்களா பொருளாதார ரீதியா? உண்மைதாங்க. அதாவது அந்த அந்த பகுதி பூரா இப்போ நீங்கள் பள்ளிப்பாளையம் அந்த ஏரியாவில் தான் அந்த இது இன்சிடென்ட் நடந்ததா சொல்கிறாங்க. அங்கே வந்து எல்லாம் அக்ரிகல்ச்சரு, கொஞ்சம் மிச்சம் வந்து தறி, அந்த நெசவாளர்கள் அவங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை, நூல் வேலை ஏரியா, அது பல பிரச்சனை. இது எல்லாம் வந்து அரசு கண்காணிக்கணும். அதை பற்றி அவங்க அதான் கவலைப்படல. இப்போ வந்து நெசவாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து கரண்ட் பில் அதிகமாக இருக்கு. அப்படின்னும்போது அவங்களுக்கு கடன் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு அதில் நூல் விலைகள் அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு கொடுக்கணும். முதல்லலாம் வந்து வேட்டி சேலை நெய்யறதுக்கு நம்ம வந்து எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க லேபரில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. கவர்மெண்ட்டே இந்த மாதிரி தப்பு கவர்மெண்ட் தான் ஆர்டர் கொடுத்தா அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கான பொறுப்பு சிப்புலாம் ஆந்திரால தான் அவங்கள ஆமாம் வெளியே இருந்து வாங்க ஆரம்பிச்சா அப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத போது. வேலை வாய்ப்பு இல்லாத போது என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு சின்ன கிராமத்தில் 500 பேர் இருக்காங்க வேலை செய்கிறவங்கனாக்கா, அவங்களுக்கு அங்கே பக்கத்தில் சுற்றி வேலை இருக்காது. அவங்க மாவட்டத்துக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய சக்தி இல்லை. அவங்களுக்கு வேறு வருமானமே இல்லைன்னும் போது அவங்க வேறு அந்த நேரத்தில் கொஞ்சம் வேலை நடக்கும்போது நிறைய இந்த மைக்ரோ லோனு எல்லாருமே வந்து சின்ன சின்ன லோன் எல்லாம் வாங்கிட்டு அதை கட்ட முடியாது கஷ்டப்படுறான். அவன் தான் இதை புஷிட்டு போகிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உன்னால் கடன் கட்ட முடியாது, உனக்கு நல்லா இருக்கணும், இனிமேல் வேலையும் கிடைக்காது, வா கிட்னியை கொடு அப்படின்னு கூட்டு போகிறாங்கன்ற மாதிரி இன்றைக்கி வந்து அங்கே வியாபாரம் இதுவாகி போச்சு. அப்போ இப்போ வந்து நான் வந்து கிட்னி அந்த மக்கள் வந்து கிட்னி வந்து விற்கிற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது இந்த கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் பாலிசி. அதாவது வந்து வேலைவாய்ப்பை உற்பத்தி பண்ணுறேன்னு சொன்னாங்க, செய்யலை. வேலைவாய்ப்பு எங்கே போயிருந்தது? இருந்த வேலைவாய்ப்பு அவங்களுக்கு போயிடுச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சது நெசவு தொழில், அந்த வேலை செய்யறதுக்கும் வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. அதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் வாழணும்னு நினச்சி ஏதோ தவறான ஒரு வழியை அதுக்கு புரோக்கர்ஸ் உள்ளே போகிறாங்கன்னா, அதுவும் இப்போ பேசினபடி ஒரு 10 லட்சம் பேசுகிறாங்கன்னா புரோக்கரே எல்லா காசையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய டிவிலெலாம் பார்த்தோம். இதை வந்து சரி செய்ய வேண்டியது வந்து சுகாதாரத்துறை. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? வந்து இந்த மாதிரி தவறு கண்டுபிடிச்ச உடனே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போய் இது வரைக்கும் எத்தனை கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் நடந்தது, அது இங்கே எங்கேருந்து இவங்களுக்கு கிட்னி கிடச்சிது, யாருக்கிட்ட வாங்க. ஏன்னா நீங்கள் 100 பேர்கிட்டேருந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க கவர்மெண்ட்டு, இப்போ அது ரிசர்வ் பண்ணி எல்லாம் வச்சு. மிச்சம் வந்து 900 பேர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 900 பேருக்கு எங்கேருந்து வந்தது? யாருக்கிட்டே வந்து வாங்கியிருக்காங்கல்ல. அப்போ அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இதுவெல்லாம் அந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. சரி, இப்போ இந்த மாதிரி நம்ம ஆர்கன் டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய வந்து டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜரில் நிறைய ஆதார் இருக்குது, கவர்மெண்ட்டோட டேட்டாஸ் நிறைய கொடுக்கணும். இதில் யார் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறா போலியா? இல்லைங்க, அதுதான் இப்போ வந்து அந்த புரோக்கர்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது போகும்போது அவங்க ஒரு செட்டப்பாக தான் வேலை செய்யுது. இப்போ வந்து கவர்மெண்ட் இருக்காங்க, கவர்மெண்டோட மிஷினரி யூஸ் பண்ணி தான் அவங்க இதை பண்ணுறாங்களோ அப்படின்றதான கேள்வியாக இருக்குது. இருக்கலாம். அவங்களுக்கு வந்து யாரோ பின்ரவுட்டில் வேலை பார்க்குறாங்க, மாட்டினவரில் ஓடிக்கிட்டு மாட்டும் போது பேசிக்கலாம்னு விட்டுருக்கணும். ஏன்னா இவ்வளோ பேருக்கு கிட்னி இது வந்து நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ 1000 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, நம்ம 100 பேர் தான் கொடுத்துருக்கோம். மிச்சம் 900 பேர் இருக்கானா, செத்து போயிட்டானா, அவனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு எதாவது என்னன்னா அவனை செக் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 900 பேரில் ஏதாவது ஒரு 200 பேர் 100 பேர் வந்து வெளியே இருந்து வாங்கி பண்ணியிருப்பான். அப்போ அவனுக்கு வந்து எங்கேயோ தப்பு நடந்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த அரசாங்கம் அதையெல்லாம் செயல்படுத்தி இப்போ தான் உள்துறை பற்றி கவர்மெண்ட்டோடைய உள்துறையை பற்றி பேசணும். இப்போ வந்து மருத்துவத்துறை, எல்லா துறையிலையும் இந்த பிரச்சனை ஒரு துறை. ஆமாங்க, இருக்கக்கூடிய 32 துறையிலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. தொட்டிங்கன்னா எதெல்லாம் ஏன் முதல்ல முன்னாடி பிராந்தியை பற்றி பேசணும், அதுலேருந்து தான் டாஸ்மாகை பற்றியும் இருக்குது. இன்றைக்கி டாஸ்மாக்ன்றது வந்து ஒரு 50,000 கோடி 55,000 கோடி வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பணி சுமை என்பது அளவுக்கு மீறி. இன்றைக்கி வந்து நீங்கள் 12 மணிக்கு கடையை திறக்கணும்னா 10:30 மணிக்கு வீட்டிலேருந்து 10 மணிக்கு கிளம்பி வரான். நைட்டு 10 மணிக்கு கடை போனோன்னா அதுக்கப்புறம் கணக்கு வழக்கு முடிக்க 10, 11 மணி 12 மணி ஆகிடுது. அவ்வளோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பேசிக் அடிப்படை சம்பளம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிற்சங்கம்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து ஆட்சி வரும்போது எங்கள் அண்ணன் எடப்பாடியார் வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையில் கூட சொல்லுவாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா
பேசிக் சம்பளம் 26,000 கொடுக்கணும் அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட்லாம் பேசுகிறாங்க. அங்கே வெறும் 12,000, 9,500, 14,000 தான் ஹையஸ்ட் சேலரி. 3 இதுதான் ஸ்லாபு. அப்போ அதுக்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? வருமானத்தை மட்டும் எடுக்கிறீங்களே, அது உழைக்கிறவன் அவனுக்கு இருக்கிற ரிஸ்க் எவ்வளோ, அதுக்குண்டான வசதி வாய்ப்பு பண்ணி தரணும்ல, அதையெல்லாம் பண்ணாதது அரசாங்கத்துடைய தோல்வி. ஐயா இப்போ நம்ம உள்ளாட்சியில் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து அதிகமாக கிராமத்து மக்கள் அவங்க அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த அளவுக்கு தெரியாது. அவங்க ஊரில் வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து உன்னை பர்மிஷன் வாங்காம வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீல் வைக்கும்போது அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதுதான் நம்ம கஷ்டப்படுறாங்க. அதாவதுங்க இந்த வந்து கிராமப்புறத்தெல்லாம் இதெல்லாம் வந்து சகஜம். அவங்க வீடு கொஞ்சம் ஒரு 2 சென்ட் வச்சுருப்பாங்க, 1 சென்ட் வச்சுருப்பாங்க. அவனுடைய நிலத்தில் அவங்க இடத்துல அவங்க வீடு கட்டிக்குவாங்க. இதுவெல்லாம் கொட்டா வீட்டில் இருப்பாங்க. ஒரு சின்ன இது போட்டு தளம் போட்டு கட்டணும்னு நினைப்பாங்க. இதையெல்லாம் அரசு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு பதில் இந்த அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது இப்போ நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி பூராவே இப்போ திமுகவுடைய கண்ட்ரோலில். ஏன்னா ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் அவங்களா அறிவித்து போட்டது நிறைய தேர்தலில் வந்து தில்லுமுள்ளு. அதனால் வந்தவங்க எல்லாருமே அடுத்து இனிமேல் நம்ம ஆட்சி வராது, இருக்கக்கூடிய இந்த 6 மாதத்தில் 1 வருஷத்தில் என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னு விட்டு பூந்து அவங்களும் அனாவசியமாக பண்ணுறது. இது வந்து முழுக்க முழுக்க இந்த அரசினுடைய தோல்வி. நம்ம இப்போ இந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு விழிப்புணர்வு கூட நம்ம ஏற்படுத்தாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போய் தடுக்கு. அதுவும் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதை எந்த அளவுக்கு எமோஷனலாக பார்ப்போம்னு தெரியும். அப்போ வீடு கட்டும்போது இந்த மாதிரி சங்கடம் நடக்கும்போது அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதுக்கு தான் சார் இப்போ வர்றது இன்னும் 8 மாதம் இருக்குது. எங்கள் எடப்பாடியார் நான் சொன்ன மாதிரி, பொதுச் செயலாளர் சொல்கிற மாதிரி 8 மாதத்தில் மாற்றம் வரும். மக்களுக்கு வந்து ரொம்ப வெறுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில். இன்றைக்கி வந்து நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கணக்கு எடுப்போம்னு சொல்லி தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அதை பற்றி பேசலை. ஆனால் 3 டைம் வந்து கரண்ட் பில் ஏறி போச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து சிறு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து அந்த டைமிங் வந்து போட்டு அதுக்கு வந்து ஒரு ரேட்டை வந்து அதிகப்படுத்தி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து விசைத்தறி தொழிலாளர்கள் படுற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்குண்டான கரண்ட்டு அதெல்லாம் சரியான முறையில் கொடுக்குறல. மும்முனை மின்சாரம் கொடுக்கணும். எங்கள் ஆட்சி காலத்தில் நிறைய கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்படி மின்சாரத்துறை எடுத்தால் 0 ஆகிடுச்சு. அதில் பல பிரச்சனைகள் கரண்ட்டு அதில். அதே மாதிரி இப்போ நீங்கள் உள்ளாட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே பிரச்சனை. இப்படி எல்லா துறையிலையும் பிரச்சனை இருக்கிறதுனால மக்கள் வந்து எப்படா இந்த ஆட்சி மாற்றம் வரும், நம்ம எப்போ வந்து மீண்டும் அதிமுக ஆட்சி வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பை வந்து இந்த அரசாங்கம் சம்பாதிச்சிருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க, நான் மக்களோடு இது ஏதோ ஒரு ஸ்கீமை போட்டு சுற்றுறாரு. இதெல்லாம் தேவையே இல்லை. அது ஒழுங்காக மக்கள் சேவையை பண்ணியிருந்தா இதெல்லாம் முதல்ல அந்த காலத்தில் இருந்தது. உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் ஏதோ சொல்கிறாரு. அது வந்து எனக்குலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடே இல்லாத ஒரு, அதாவது எவ்வளோ மெத்தனமாக இருந்துட்டு 4 வருஷம் 4 வருஷம் இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்த்து மக்களை வந்து மனத்தை மாற்றிடலான்னு நினைக்கிறாங்க. அது தவறு. மக்கள் வந்து இந்த வாட்டி தெளிவாயிட்டாங்க. அது ஒரு காலம் ஒன்றுமே இல்லாத, வசதி வாய்ப்பு இல்லாத காலம். அன்றைக்கி பேஜர் வச்சுருந்தோம், செல்ஃபோன் இந்த நம்பர் வச்சுருந்தோம். இன்றைக்கி எல்லாமே உள்ளங்கையில் உலகத்தையே எடுத்து வந்தாச்சு. அதனால் மக்கள் தெளிவாக இருக்குது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது ஆட்சி மாற்றம் ஏற்படும், மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ஓட்டை வந்து தடுக்கிறது கூட்டணி கட்சியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன்னா இப்போ எல்முருகன் என்ன பேசியிருக்காருன்னா 2026 வந்து கூட்டணி ஆட்சி அமைஞ்ச பின்னாடி மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வரும் அப்படின்னு பேசுகிறாரு. இது மக்கள்கிட்ட எப்படி பார்ப்பாங்க? மும்மொழி கொள்கை ஏற்றுக்காத தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அவங்களுடைய பாலிசி ஏதோ பேசியிருப்பாங்க கூட்டத்தை, அவங்களுடைய மக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்றைக்கி கூட எங்கள் பொதுச் செயலாளர் நேற்று கூட சொல்லியிருக்காரு, புதிய தலைமுறையில் தெளிவாக இருக்கும். ஆட்சி மாற்றம் என்பது நடக்கும். தனித்து ஆட்சி அமைப்புன்றதுல மாற்று கருத்து இருக்காது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க மும்மொழியை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பேசுறது அவங்க பண்ண முடியாதுங்களா? அவங்க பேசுறது பேசலாம். அவங்க இந்தியா பூரா இருக்கிறதுனால அவர் பிஜேபியில் பேசியிருப்பாங்க. மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இல்லை, அதிமுக ஆட்சி இருந்துட்டு படிக்கிறாங்களோ அப்படின்னு தானே மக்கள் இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் எடுபடாதுங்க. அதாவது என்ன விஷயம்னா, இந்த கூட்டணி என்பது நேரடியாக அண்ணன் எடப்பாடியாரும் அமித்ஷாஜியும் பேசி இப்போ முடிவாகிருக்காங்க. அவங்க 2 பேர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் எடப்பாடி சொல்கிறாரு இங்கே வந்து தனித்த ஆட்சி அதிமுக ஆட்சின்னு. ஆனால் அமித்ஷா இதுவரை சொல்லவே இல்லையே. இல்லை, அவர் சென்னைக்கு இன்னொரு வாட்டி வந்தார்னா கண்டிப்பாக பேசுவார். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. அவர் டெல்லியிலேருந்து ஏதோ பேசியிருப்பார். இங்கே வந்தால் தானே தெரியும். இப்போ இருக்கிற எழுச்சியை பார்க்கும்போது தானே அவருக்கு தெரியும். வந்து முன்னாடியே பேசும்போது இதை ஒழுங்காக பேசலையோ இபிஎஸ்? இல்லைங்க, அப்படி இல்லை. அப்போவும் வந்து அவர் தெளிவாக தான் பேசுகிறேன். யார் பக்கத்தில் வச்சுன்னு பேசுனாங்க? இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறவங்களாம் பக்கத்தில் இருந்தாங்களா? இல்லை இவர் இந்த வேடை யூஸ் பண்ணார், நாங்கள் இந்த வேடை எதுவுமே கிடையாது. ஆட்சி வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதிமுக தலைமையில் ஆட்சின்னு சொல்லியாச்சு. அவங்க அதில் வந்து சீட் ஷேரிங் தான் வந்திருக்காங்க. ஒன்று அவங்க வந்து கூட்டணினாக்கா அது மாதிரிலாம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. அதாவது எலெக்ஷன் நேரத்தில் சீட் ஷேரிங் தான். நீங்கள் 20 இடத்துல நிற்கிறீங்களா, 10 இடத்துல நிற்கிறீங்களா, அந்த இடத்துல அதிமுக போட்டி போடாது. அதுக்கு பதில் நாங்கள் உங்களுக்கு அந்த வாக்குகளை வாங்கி தருவோம். நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ எங்களுக்கு வந்து இதுதான் அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை வழியாக.
நீ 25 சீட்டில் நின்னா 10 பேர் ஜெயிச்சினாக்கா நான் உனக்கு 5 பேர் மந்திரி கொடுப்பேன் எங்கே சொன்னார்? இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பேசிட்டு பாமகவும் அதான் கேட்குறாங்க, தேமுதிகவும் அதான் கேட்குறாங்க, பாஜகவும் அதான் கேட்குறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் ஒன்றும் கூட்டணிக்கு வந்த மாதிரி தெரியலையே. சார் அதெல்லாம் கேட்குறதுன்னு கேட்டிருப்பாங்க சார். ஆனால் அது வந்து நிர்ணயம் இருக்குது, டைம் இருக்குது. ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. அவங்க விருப்பப்படுறவங்க எல்லாருக்குமே ஆட்சிக்கு வரணும்னு ஆசை இருக்கலாம். எல்லாரும் மந்திரி ஆகணும்னு ஆசையாக இருக்கலாம். நடக்கணும்ல, அவங்க ஜெயிச்சு வரணும்ல முதல்ல. அது முதல்ல மக்கள் வாக்களிக்கிறது இன்னைக்கு அதிமுகவுக்கு ரெடியாக இருக்காங்க. அதிமுக வந்து இது அறுதி பெரும்பான்மையாக வந்துட்டா நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டு போகிறோம். உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.